பெரிய கிருபையினால் ஒரு புதிய மாதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு வருஷத்தையும், ஒவ்வொரு மாதங்களையும், ஒவ்வொரு வாரங்களையும், ஒவ்வொரு நாட்களையும் நாம் கடந்து வரும்போதெல்லாம் நம் மனதில் பலவிதமான ஒரு கேள்விகள், எண்ணங்கள் எழுப்பிக் கொண்டே இருக்கும். இந்த வருஷம், இந்த மாதம், இந்த நாள், இந்த நாளுடைய முற்பகுதி, பிற்பகுதி எப்படி இருக்கும்? பல கேள்விகள் நம்முடைய மனதிலே உண்டாகிக்கொண்டே இருக்கும். பல கேள்விகள் உண்டாகிட்டே இருக்கும். ஏனென்றால் இந்த உலகத்தில் பலவிதமான துன்பங்களையும் துயரங்களையும் மனுக்குலம் சந்திக்கிட்டே இருக்குது. நேற்று மாதிரி இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு மாதிரி நாளைக்கு இருக்குமா தெரியல. பல கேள்விகள், ஒரு பதற்றம், ஒரு பயம் மனுக்குலத்தை ஆட்கொண்டுட்டே இருக்கு. மனுஷர்கள் எல்லாம் நிறைய நேரங்களில் ஒரு மிருகம் மாதிரி மாறிக்கிட்டே இருக்க, குணங்கள் அப்படி மாறுது. நம்பிக்கையான வாழ முடியாத ஒரு காலங்கள். ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு மட்டும்தான் திடமான நம்பிக்கை உண்டு. நம்பிக்கையோடு நாட்களை அவன் எதிர்கொள்கிறான். நம்பிக்கையோடு ஒவ்வொரு நிமிஷத்தை கடந்து போகிறான். அவனுக்கு என்ன நம்பிக்கை இருக்கு சொன்னா, கர்த்தர் எனக்காக யாவை செய்வார்கள் நம்பிக்கை இருக்கு. கர்த்தருடைய சமூகம் முன்னாடி போகுதுங்கிற நம்பிக்கை இருக்கு. ஆனால்தான் மற்றவர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்குள்ள பெரிய வித்தியாசம். உபத்திரம் பாண்டிகள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். ஆனால் அதை நம்பிக்கையோடு மேற்கொள்ளுகிற மன தைரியத்தை தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். அமைந்தானா? அதை இழந்தவங்க தான் தவிக்கிறார்கள். அதை இழந்து போனவங்க தவிக்கிறாங்க. முன்னாடி இருக்கிற சூழலை பார்த்துட்டு இதை நான் எப்படி கடந்து போறேன் அப்படிங்கிற ஒரு பதற்றம் அநேகர் பிடிக்குது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவர்கள், உபதேசத்தை நம்புகிறவர்கள், உபதேசத்தை கேட்டு அதுல பழக்கப்படுகிறவர்கள் அப்படி இல்லை பாருங்க, அவனுக்கு தான் திட நம்பிக்கை உண்டாகிட்டு. திட நம்பிக்கை உண்டாகிறது. ஆனால் வேதம் தெளிவாக நம் காட்டுகிறது பாருங்கள், நீங்கள் ஒன்றை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று சொல்றாங்க. ஆனால் இன்னைக்கு கவலைங்கிறவர் யார்? பொருளாத ஆவி இன்னைக்கு மனுஷனை வாட்டி வதைக்குது, பிடிச்சி வதைக்குது. இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட் அப்படியே தியானித்து எடுத்துட்டு இருந்த உடனே அதுக்கு நேர் ஆப்போசிட்டான வார்த்தை தான் நம்ம உள்ளத்துல என்ன செய்யுது, அப்படியே நம்ம நேர வருது. நம்ம ஒரு வார்த்தை இப்படி இருக்கணும், உண்மையா இருக்கணும்னு நினைப்போம். அப்பதான் பொய் சொல்றது நிறைய சந்தர்ப்பம். அந்த இடத்துல தான் நம்ம என்ன செய்யணும், இல்லை நான் பொய்யை சொல்ல போறதுல உண்மையா தான் சொல்ல போறேன், எடுத்த தீர்மானத்துக்கு உண்மையா இருக்கிறேன். அப்படியோட பிராக்டிஸ் ரொம்ப அவசியம். சபைகளுக்கு, கடைசி கால கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப அவசியமா இருக்கிறது. நான் அடிக்கடி பயன்படுற வார்த்தை, அன்பு கடைசி காலத்தில் தனித்து. இதை நம்ம அளவை எப்படி எடுத்துக்கிறோம், நமக்கு சாதகமா எடுத்துக்கிறோம். ஆண்டவரே சொல்லிட்டாரு, வேதமே சொல்லிட்டு அன்பு தனித்து போகணும்னு சொல்லிட்டாருங்க. அதனால இப்படிதான் இருக்கும் அப்படி இல்லை. அன்பு இல்லாத உலகத்துக்கு அன்பை வெளிப்படுத்துகிற, சமாதானம் இல்லாத உலகத்துக்கு சமாதானத்தை வெளிப்படுத்துகிற, நம்பிக்கை இல்லாத உலகத்துக்கு நம்பிக்கையை உண்டாக்குகிற ஒரு கூட்டமாய் ஒரு ஜனத்தை தேவன் தமக்கென்று பிரித்து எடுத்து வைத்திருக்கிறார். எத்தனை நம்புறீங்க? அதனால அதுதான் கருத்தை பிரித்து வச்சிருக்கிறார். பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டங்கள், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். எவ்வளவு அற்புதமான இந்த வேதத்தை படிக்கும் நம்பிக்கை வருது தெரியுமா? நம்பிக்கை வருது. நாளில் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட ஒரு வேத பகுதி, எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு வேத வசனம், நீதிமொழிகள் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழியை உண்டாக்கி பெரியோர்களுக்கு முன்பாக
அவனை கொண்டு போய் விடும். எல்லாம் சேர்ந்து ஒரு முறை வாசிப்போம். ஒருவனுக்கு கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழியை உண்டாக்கி பெரியோர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு போய் விடும். இந்த வார்த்தை நேற்று இரவில் நான் படித்துக் கொண்டிருக்கும் போது, நீதிமன்றம் படித்துக் கொண்டிருக்கும் போது, இந்த வார்த்தை என் வாழ்க்கைக்கு ஒரு ஆவிக்குரிய பிரயோஜனத்தை, அதனுடைய சில ரகசியத்தை நான் உணர்படி எனக்கு இந்த வார்த்தை செய்தது. ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனை என்ன செய்கிறதா? ஒருவனுக்கு என்ன செய்கிறதா? நிறைய நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம்? வழி இல்லை, வழி தெரியவில்லை, வழி தெரியவில்லை இதுதான் சொல்றோம். ஆனா கர்த்தர் சொல்றார் பாருங்க, பாதை இல்லாத இடத்தில் தேவன் எப்படி பாதை உண்டாக்குறாராம்? ஒருவன் கொடுக்கிற வெகுமதி அவனுக்கு என்ன செய்யுமா? வழியை உண்டாக்கும். எனக்கு இதை கொஞ்சம் யோசித்து பார்க்க, வெகுமதி எப்படி வழியை உண்டாக்கும்? ஒருவன் கொடுக்கும் வெகுமதி ஒருவனுக்கு என்ன செய்யுமா? வழியை உண்டாக்கும். அடுத்து சொல்றாங்க, பெரியோர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு நிறுத்தும் அப்படிங்கிறாரு. அந்த வழி எங்க கொண்டு போய் நிறுத்துமா? அவனை ஒரு பெரிய இடத்துல கொண்டு, ஒரு பெரிய மனிதனுக்கு முன்பாக அவனை கொண்டு நிறுத்தும் அப்படிங்கிறாரு. இயேசுதான் சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமா இருக்கிறேன். இப்போ இந்த வெகுமதி ஒரு மனுஷனுக்கு எப்படி வழி உண்டாக்குறது, எப்படி மாற்றுகிறது என்பதை ஒரு ரெண்டு காரியத்தை மட்டும் சொல்லி நாளைக்கு முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகத்தை எடுத்துக் கொள்வோம். 32ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் நல்ல தெரிந்த ஒரு வேதபோதி. ஆதியாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 20ஆம் 21ஆவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இதோ உமது அடியானாகிய யாக்கோபு எங்களுக்கு பின்னாடி வருகிறான் என்று சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். என்ன செய்தாராம்? முன்னே வெகுமதிகளை அனுப்பி அவனை சாந்தப்படுத்திக் கொண்டு பின்பு அவனுடைய முகத்தை பார்ப்பேன், அப்பொழுது ஒருவேளை அவன் என்னிடத்தில் எப்படி இருப்பான்? தயவாய் இருப்பான் என்று தன்னுடைய மனதில் அவன் நினைக்கிற ஒரு காரியத்தை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வெகுமதி ஒரு மனுஷனுக்கு எப்படி வழியை காட்டுகிறது என்பதற்கு யாக்கோபை குறித்து இதை வேற விதத்தில் நிறைய நாம் தியானித்திருக்கிறோம். பல விதத்தில் நாம் தியானித்திருக்கிறோம். இந்த இடத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஒரு மனுஷன் எந்த சூழ்நிலையில இந்த வெகுமதியை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். யாக்கோபின் மனதில் சாந்தம் இல்லை, யாக்கோபுடைய மனதிலே அமைதல் இல்லை. பல வருஷமாக சகோதரர்கள் பிரிந்திருக்கிறார்கள். சகோதரரும் ஒருவருடைய முகத்தை ஒருவர் காண முடியாத விடுக்கி மனக்கசப்புகள், ஒருத்தர் மேல் ஒருத்தர் வருத்தங்கள், இதனால் பிரிந்திருக்கிறபடினாலே யாக்கோபுடைய மனதிலே சாந்தம் இல்லாமல் இருக்கிறது. சாந்தம் இல்லாமல் இருந்தபடினாலே இப்பொழுது குறிப்பிட்ட காலத்தில் அவன் திரும்பி வருகிறான். ஆனால் மனதில் ஒரு பெரிய கேள்வி எழுகிறது, என் சகோதரனுடைய வழி எப்படி இருக்குவது தெரியாது. அவன் ஒரு கோபத்தோடு இருக்கலாமோ அல்லது என்னை கொண்டு போடுகிற குணத்தில் இருக்கலாமோ. ஏனென்றால் என் சகோதரன் சொன்னான், ஒரு நாள் வரும், அன்னைக்கு உன்னை நான் நிச்சயமாக கொண்டு போடுவேன் என்று யாக்கோபுடைய காதுகள் கேட்க அவன் பேசினான். இந்த வார்த்தை யாக்கோபுடைய மனதிலே சாந்தத்தை கெடுத்து விட்டது. யாக்கோபுடைய மனதிலே அமைதலை கெடுத்து விட்டது. யாக்கோபுடைய மனதிலே ஒரு கவலையும் ஒரு பயத்தையும் அவனுக்குள்ளே அது விதைத்து விட்டது. இதனால் ஒவ்வொரு நாட்களும் கடந்து போகிறது, வருஷம் கடந்து போகிறது. இப்பொழுது தன் சகோதரை சந்திக்க சொந்த இடத்துக்கு வர வேண்டியது இருக்கிறது. ஆனால் மனதில் உண்டான ஒரு பெரிய கேள்வி என்றால், நிச்சயமாக என்னுடைய சகோதரனை நாம் சாந்தப்படுத்த வேண்டுமானால் அவனுக்கு ஒரு வெகுமதியை நாம் அனுப்ப வேண்டும் என்று முதலாவது அவருடைய மனதில் தோன்றுகிற எண்ணம். வேதம் சொல்கிறது, அனித்தியமான பொருட்களினாலே நீங்கள் சிநேகிதர்கள் என்ன செய்யுங்கள்?
சம்பாதியுங்கள். அனித்தியமான பொருள். அனித்தியமான பொருள் என்ன? ஒருத்தருக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கிறோம், இது என்ன பொருள்? அனித்தியமான பொருள். ஒருத்தருக்கு ஒரு ஏதோ மெட்டீரியல் வாங்கி கொடுக்கிறோம், அனித்தியமான ஒரு உணவை கொடுக்கிறோம், இவை எல்லாமே அனித்தியமான ஒரு பொருள் தான். ஆனால் இந்த பொருளை கொடுக்கும் போது பாருங்கள், அங்கே ஒரு அமைதல் உண்டாகிறது, சாந்தம் கிடைக்கிறது. ஆனால் சாந்தம் இல்லாத ஒரு மனுஷன் தேவனை தரிசிக்க முடியாது. சாந்த குணம் இல்லாதவன் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. யாரோடு பகையோடு இருக்கிறவர்களால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த சாட்சிகளை வெளிப்படுத்தவே முடியாது. பகை என்கிற சில துர்க்குணம், பகை என்கிற பொல்லாத குணங்கள் பாருங்கள், அநேக உள்ளத்தை ஆட்டி படைத்துக் கொண்டு அவர்களை அடிமையாக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த அற்புதமான உயிர்த்தெழுந்த இந்த காலையில ஆண்டவரே, நாம் ஒரு வெகுமதியை கொடுக்கட்டும், ஒரு வெகுமதியை கொடுத்து, அதான் பாருங்க, சில நேரத்துல உங்க சத்துரு தீமை செய்கிறவர்களுக்கு தீமை செய்யாதபடி, தீமையினால் வெல்லாமல் தீமையை நன்மையினால் வெல்லுங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களை நீங்கள் சிநேகித்தால் நீங்கள் விசேஷித்து செய்கிறவர்கள் என்ன? ஒரு ட்ரெடிஷனல் சபை, ஒரு ஆவிக்குரிய சபைகள், அல்லது தேவனுக்காக வாழ்கிற சபை, அல்லது தேவனுடைய மனதில் இருக்கிறபடி உண்டாக்கப்படுகிற சபை எப்படி இருக்க வேண்டும்? ட்ரெடிஷனலா இருக்கிறவர்களுடைய குணங்கள் வேறு, பழக்கம் வழக்கப்படி எங்க முற்பிதாக்கள் இப்படி இருந்தார்கள், எங்க முற்பிதாக்கள் இப்படி ஆண்டவரை தொழுது கொண்டார்கள், இதே போல நானும் போகிறேன், நான் வருகிறேன் என்று ஒரு அளவு இருக்கும். பெந்தெகோஸ்தே சபையில் எப்படி இருக்கும்? மனத்திற்கு இருப்பார்கள், ஞானஸ்நானம் எடுத்திருப்பார்கள், அபிஷேகத்தை பெற்றிருப்பார்கள், ஆனாலும் அவர்களுக்குள்ளே என்ன இருக்காது? ஒரு சாந்தம் இல்லாமல் இருக்கும், அவருக்கு ஒரு சாந்த குணம் இல்லாமல் இருக்கும். ஆனால் தேவனுடைய மனதில் இருக்கிற சபை எப்படி இருக்கும் என்றால் அது சாந்த குணமுள்ள ஒரு சபையா இருக்கும். ஆனால் இயேசுவானவரும் அந்த விஷயத்தை எடுத்து பிரசங்கிக்கிறார். இங்கே நீதிமொழி படிக்கும் போது சாலமோன் எடுத்து காட்டுகிறாரு, வெகுமதியை உண்டாக்கி கொடு, அது உனக்கு ஒரு வழியை உண்டாக்கிறோம் அப்படிங்கிறாரு. வெகுமதி உனக்குள்ள இருக்கிற அமைதலுக்கு குந்தகமா இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றும் ஒரு விஷயம். இந்த இடத்துக்கு நினைத்து பாருங்க, எத்தனை பேர் இந்த இடத்துல சாந்தமான ஒரு மனப்பான்மையோடு இருக்கிறோம்? நான் இந்த இடத்துல சாந்தமா இருக்கிறேங்க அப்படி என்று முழு மனதோடு எத்தனை பேர் தைரியமாக கர்த்தரை செலுத்த முடியும்? அவர்கள் மனதை கொஞ்சம் நிதானித்து பாருங்கள், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மனதில் இருக்கிற பெரிய நோக்கம் இது. பிதாவின் மனதில் இருக்கிற பெரிய திட்டம். அதனால பாருங்கள், அவர் பூமிக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்தார், கொடுத்துதான் அவர் பூமிக்கு வந்தார். இன்னைக்கு நான் நீங்களும் உங்கள் மனதில் சாந்தம் என்கிற ஒரு குணம் இருக்குதா? கோபம் என்கிற குணம் இருக்கிறதா? வைராக்கியம் என்கிற குணம் இருக்கிறதா? கொஞ்சம் சிந்து குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சில நேரங்களில் எவ்வளவுதான் இருந்தால் நம்ம குணத்தை மாற்றவே மாட்டோம், நம்ம அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு காலங்கள் வரும்போது, ஒரு நாட்கள் வரும்போது நாம் வெட்கப்பட வேண்டிய இடத்துல வந்துடுவோம், வெட்கப்பட வேண்டிய இடத்துல வந்துடுவோம். அதனால பாருங்க, தேவனுடைய பிள்ளைங்க எப்பொழுதும் நன்மை செய்வதில் வாஞ்சியா இருக்கணும், நன்மை செய்வதில் விருப்பம் உள்ளவர்களாக இருக்கணும், சாந்தத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கணும், மற்றவர்களுக்கு சாந்தத்தை உண்டாக்க இருக்கணும். இன்னைக்கு அநேகருடைய உள்ளத்தில் சாந்தம் கிடையாது, அமைதலே இல்லை, தத்தளிப்பு. ஆவியானவர்கள் உணர்த்த அப்படின்னால நான் இரவுல இன்னைக்கு வார்த்தைகளுக்காக வேதத்தை படிக்கும் போது இந்த வார்த்தை கிடைத்த உடனே ஆண்டவர் சொன்ன விஷயம், அநேகருடைய மனதில் சாந்தம் இல்லாமல் இருக்கிறார்கள், மனதில் அறகுறை விட்டுள்ளதாக இருக்கிறார்கள். அண்ணன் தம்பிக்குள்ள சாந்தம் இல்லை, சகோதரர் சகோதரர் சாந்தம் இல்லை. ஆனால் அவர்கள் பைபிளை படிக்கிறார்கள், ஆவியை நிரம்புகிறார்கள், அந்நிய பாஷையை பேசுகிறார்கள், ஜெபமும் பண்ணுகிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் அவருக்கு உள்ளத்தில் சாந்தம் என்பது இல்லை. இந்த வார்த்தை எப்படி இருக்கிறா பாருங்க. ஒரு அந்த இப்போ இந்த யாக்கோபுடைய வார்த்தை கவனித்து பாருங்க, எப்படி பேசுறாரு பாருங்க. இதோ உமது அடியானாகிய யாக்கோபு எங்கள்
தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு வெகுமதி அவன் கையில கொடுத்துட்டு முதல்ல போய் நீங்க வெகுமதி கொடுக்க வேண்டாம், ஆனா அவரை பார்த்து என்ன பேசுங்க, உமது அடியானாய் யாக்கோபு எங்களுக்கு பின்னாடி வருகிறார் என்று சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். முன்னே வெகுமதியிலே அனுப்பி அவனை சாந்தப்படுத்திக் கொண்டு இப்போ இவருடைய மனதில் எனக்கு எப்படி சாந்தம் இல்லையோ அது போல ஒருவேளை சகோதரனுக்கு என்ன இருக்காது, சாந்தம் இருக்காது, அமைதல் இருக்காது. அதனால் நான் இந்த வெகுமதியை கொடுக்கும் போது கொஞ்சம் பிராக்டிகல் வர பிள்ளைகளுக்கு தெரிஞ்சு ரொம்ப கோபமா இருக்கும், கோபமா இருக்கும். அந்த கோபத்தை நம்ம தணிக்கணும் என்ன செய்வோம், என்ன பண்ணுவோம், உடனே அவளுக்கு ஒரு சாக்லேட்டை எடுத்து கொடுத்த உடனே என்ன பண்ணிருது, உடனே அதுக்குள்ள இருக்கிற உக்கிரமம் அப்படியே தணிஞ்சிருது. உடனே அப்படியே சாந்தம் உண்டாகி உடனே அந்த பிள்ளை என்ன செய்யறது, உடனே வாமான நிச்சயம் வந்துடும். இப்போ பார்வைக்கு இருக்கிற வார்த்தை ரொம்ப அற்புதமா ரொம்ப பிடிச்சு பாருங்க. இது எப்படி ஒப்புரவாக்குற சத்தியம், இது ஒப்புரவாக்குறது. கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்றதுக்கு முன்னாடி நம்முடைய உள்ளத்தை ஒப்புரவாக்கணும், ஒப்புரவில் இருக்கணும். குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லாதவர்கள், சமாதானம் இல்லாத கர்த்தருடைய பந்திக்குள்ள வரக்கூடாது, மத்தியில் வரக்கூடாது. ஒருவேளை நீங்க எப்படி சொல்லலாம், இயேசுவான ஒரு காட்சி சொல்ல பாருங்க. முதல்ல நீ காணிக்கை செலுத்தும் போது ஒரு சகோதரனிடத்தில் யாதொரு இதெல்லாம் பிரச்சனை காணிக்கைங்க வரும். ஆனா உங்களிடம் காணிக்கை வர்றது வரைக்கும் படத்துல இருந்து வரும். ஆமென். அங்கிருந்து நிறைய வரும். கர்த்தருடைய வார்த்தை வேலை செய்யும்போது, கர்த்தருடைய வார்த்தை வேலை செய்யும்போது இன்னைக்கு அநேகரை சமாதானப்படுத்த கர்த்தர் நம்புறாங்க, அநேகர் ஒப்புரவாக்க நம்புறாங்க. ஒப்புரவாக்கம் யாக்கோபின் அனுபவத்துக்கு கவனிச்சு பாருங்க. இது பழைய ஏற்பாடா இருந்தாலும் புதிய ஏற்பாடு சத்தியத்துக்குள்ள இருக்குது. புதிய ஏற்பாடு வெளிப்பாடாக வச்சிருக்கிறார், அந்த நோக்கத்தை அதுக்குள்ள வைத்திருக்கிறார். எப்படி விளக்குறாங்க, எனக்குள் சமாதானம் சாந்தம் இல்லை, இதை போல என்னுடைய சகோதரனுக்கும் ஒருவேளை நான் வருகிறேன் என்ற செய்தி கேட்ட உடனே அவனுடைய மனம் எப்படி இருக்கும்னா அவனும் இவனை கொண்டு போட வேண்டும் என்று ஒருவேளை ஒரு துடிப்பு இருக்கும். எனக்கு எதிராக ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டிய ஒரு எண்ணம் இருக்கும். அவனுக்கும் சாந்தம் இல்லாமல் இருப்பான். அந்த சாந்தத்தை தணிக்கணும், நான் அவனை ஒப்புரவாக்க வேண்டும், ஒப்புரவு ஆகணும். அப்போ ஒப்புரவாகனா நான் உங்களிடத்துல அன்பு குறை நான் சும்மா போய் சொல்லக்கூடாது. சொல்றதுக்கு பதிலாக நான் என்ன செய்யணும், ஒரு வெகுமதியை நான் கொடுக்கணும், ஒரு வெகுமதியை கொடுக்கணும். இதுதான் அந்த கிஃப்ட் கொடுக்கிற பழக்கத்தின் நோக்கம், கிஃப்ட் கொடுக்கிற பழக்கத்தின் நோக்கம். அப்போ கிஃப்ட் யாருக்கு கொடுக்கணும், நம்ம நேசிக்கிறவங்க கொடுக்கணுமா, யாருக்கு கொடுக்கணும்? கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. உங்களை நேசிக்கிறவர்களுக்கே நீ கொடுத்தால் ஒரு விசேஷமானது இல்ல, ஒரு விசேஷமான காரியம் இல்ல. யாருக்கு கிஃப்ட் கொடுக்கணுமா, உங்களை பகைக்கிறவர்களுக்கு, உங்களை எதிராக்கிறவர்களுக்கு, அல்லது நீங்க யாரை இருக்கிறீர்களோ அல்லது யாரை பகைக்கிறீர்களோ அவர்களுக்கு தான் நம்ம என்ன செய்யணும், வெகுமதியை கொடுத்து அவர்களை நம்ம எப்படி பார்க்கிறோம், சாந்தம் உள்ளவர்களாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். சாந்தம் உள்ளவர் கொஞ்சம் யோசித்து பாருங்க. எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டாச்சு, எத்தனை வருஷம் ஞானஸ்நானம் எடுத்து எத்தனை கம்பெனில வந்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஒரு சாந்தம் இருக்கிறதா, ஒப்புரவாத உணர்வு இருக்கிறதா? அதான் யாக்கோபு கவனித்து பாருங்கள். தன்னுடைய எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டு, தன்னுடைய ரத்த சம்பந்தமான உறவுகளை அனுப்பிவிட்டு அவன் தனித்து தேவ சமூகத்தில் நிற்கிறான், தனித்து தேவனோடு போராடுகிறான், தனித்து கண்ணீரோடு போராடுகிறான். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு அமைதலை தர வேண்டும், எனக்கு ஒரு சாந்தத்தை தர வேண்டும். ஆண்டவரே, என் மகன் என் சகோதரனோடு நான் ஒப்புரவாக வேண்டும். இந்த ஒப்புரவாக இல்லைன்னா நீ தேவ பிள்ளை கிடையாது, நீ ஒரு கிறிஸ்தவனே கிடையாது. நீ கிறிஸ்தவன் சொல்ல முடியாது. அவர் சொல்ற ஒரு மாய்மாலத்தை படிக்கிட்டு இருக்கிறார், ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறோம், ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறோம். இதுதான் இயேசுவானவர் மலைப்பிரசவர் சாந்த குணமுள்ளவர்கள் அப்படின்னு எடுத்து காட்டார். வாசித்து பாருங்கள். மக்களுக்கு சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியில் சுதந்திரத்தை
அமைதல் இல்லைன்னா ஆவிக்குரிய அனுபவத்தில் தேவ பார்வையில நம்ம யாரும் இல்ல, பாக்கியவான் கிடையாது. அதனால நமக்கு அப்பம் இருக்குதோ, தண்ணீர் இருக்குதோ, எது இருக்குதோ இல்லையோ, ஆனா மனசுல நிறைவு இருந்துட்டே இருக்கும். நிறைவானது வரும்போது உங்க பிள்ளைகளுக்கு தான் போதிச்சு நடத்தணும். சபை இப்படிதான் நடத்தணும். ஊழியத்தை தான் நடத்தணும். நீ அமைதல் சார்ந்தவை இல்லைன்னு சொன்னா உனக்குள்ள இருக்கிறது பிசாசு. நீ பிசாசு வாழ்ந்துட்டு இருக்கிறான். பிசாசு நீ கூடாரமா வீடு இருக்குது. உன் இருதயம் பிசாசா இருக்குது. நீ என்னதான் எவ்வளவு அந்நிய பாஷை பேசுறாலும் சரி, என்னதான் காணிக்கை கொடுத்தாலும் சரி, நீ பிசாசின் மகன் தான், பிசாசின் மகள் தான். இதான் உண்மையான ஒரு காரியம். தேவன் எதிர்பார்த்த சாந்தத்தை, அதனால இயேசு தன்னுடைய பிரசங்கத்தை துவக்கும் போது இவ்விதமாக துவக்கிறார். வாசித்து பாருங்கள், என்ன அழகா சொல்கிறார் பாருங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் அற்புதமான வார்த்தை பாருங்கள். அதில் 3ஆம் வசனத்தை எடுத்து பாருங்கள். ஆவியிலே எழுப்பி உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம். ஐயா, தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயம் எப்படி இருக்கணுமா? நிறைய சொல்றோம், ஐயா நான் ஆவியில அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், ஆவியில அபிஷேகம் பெற்றிருக்கிறேன். இல்ல, ஆனா என்ன கிடையாது, ஆவியிலே எளிமை இல்லை. இதான் தேவன் மனதில் வைத்திருக்கிற நோக்கம், கிறிஸ்துவின் மனதில் இருந்த திட்டம், கிறிஸ்து எதிர்பார்க்கிற மனவாட்டி, கிறிஸ்து எதிர்பார்க்கிற உன்னதமான முதல் பலன்கள், முதல் பலனாக கர்த்தர் வைத்திருக்கிறாராம். சபையை சாதாரண நோக்கத்தில் சபையை முதல் பலனாக கர்த்தர் வைத்து உருவாக்கிட்டு இருக்கிறாரு. முதல் பலனாக நோக்கமாக உருவாக்கிட்டு இருக்கிறாரு. இவைகளெல்லாம் கொஞ்சம் கவனித்து தியானித்து இந்த சத்தியத்தை கொஞ்சம் கேட்க ஆரம்பிச்சதான் வாஞ்ச வருவாங்க. ஆட்டோமேட்டிக்கா சொல்லும், சபை கூடுதல் விடக்கூடாது. எல்லா ஆராதனைக்கு போகணும். எத்தனை மணிக்கு போகணும்? 8 மணிக்கு ஆராதனை, 9 மணிக்கு போகணும் அப்படி தோணாது. ஐயா 8 மணி சர்வீஸ்னா 7:50 நான் போகணும், வாஞ்சை இருக்கணும். வசனத்தை கேட்டு தேறினவனாய் மாறணும். ஒரு முதல் பலனாக மாறணும், முதல் கனியாக மாறணும். இது கர்த்தருடைய மனதில் பெரிய நோக்கம். பாருங்க, இதான் புதியப்பட்டு சபையுடைய அஸ்திவாரம் கர்த்தர் வைத்திருக்கிறார். சாந்தம், அமைதல் நமக்கு வேண்டும். இன்னைக்கு அமைதல் இல்லாதவங்க இன்னைக்கு தீர்மானத்தை எடுங்க, உணர்வுக்கு வாருங்க. உங்க யாரு மேல கசப்பு வெறுப்பு இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அவரோட ஒப்புரவாக்குவதற்கு ஆண்டவருடைய கண்ணீரோடு நில்லுங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் எப்படி இருக்கிற கிருபையை தாரும் ஐயா. ஒருவேளை மாம்சம் எதிர்த்து நிற்கும், உன் உணர்வு எதிர்த்து நிற்கும், உன் பிரசித்தி எதிர்த்து நிற்கும். நான் எப்படி முதல்ல ஒப்புரவாக்குவேன்? என்னால் எப்படி முடியும்? என்னால் முடியாது அப்படின்னு உன் உடம்புல உன் மனதுல போராடும். அந்த போராட்டத்தின் வல்லமையை நீ கிரியை அடித்து, ஆண்டவரே நான் இன்னைக்கு முதல் பலனாக மாறுவதற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே நான் இப்படியாவது ஒப்புரவாக விரும்புகிறேன். அதனால நான் ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை செலுத்தின பக்ஷம் நடத்துற நோக்கம் இருக்குமா? நம்ம தேவனுடைய பிள்ளை எதற்கு செய்தாலும் கர்த்தருக்கு செய்யும். ஒரு பேப்பர் பக்ஷம் வருது, உடனே முதல்ல அழைக்க வேண்டியது யார் அழைக்கணும்னு சொன்னா, யாரை குறித்து நமக்கு கசப்பு வெறுப்பு இருக்கிறதோ, யாரை குறித்து நமக்கு சமாதானம் இல்லையோ அவர்களுக்கு வெகுமதியை கொடுத்து நம்ம என்ன செய்யணும்? அழைக்கணும். நீ வேறுபிரிக்கப்பட்ட ஆளு, நீ பிரித்திருக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவம், பிரித்திருக்கப்பட்ட கூட்டம், நீ 10-11 கிடையாது. எல்லாரும் கண்களும் முதல்ல பைத்தியக்காரன் சொல்லும், எல்லாரும் அற்பமாக பேசுவார்கள். ஆனால் என் வார்த்தையில் உறுதியா நின்று அந்த சமாதானத்தினுடைய பிறகுகள் வந்து பாருங்கள். உலகம் உங்களை வேறு விதமாக பார்க்கும். உங்களை குறித்து அவர்கள் பயப்படும்படியாக செய்வார்கள். இவர்கள் தேவனுடைய தாசர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று உங்களை குறித்து பேச வைப்பார்கள். ஆனால் சில நேரத்தில் பாருங்க, நான் மலைக்கு போடுமா கேள்வி வெளியில விட்டுருங்க. வீட்டுக்குள்ள நமக்கு அது பொறுமை வரமாட்டேங்குது, சாந்தம் வரமாட்டேங்குது, விட்டு கொடுக்க வரமாட்டேங்குது. அனித்தியமான பொருள் உங்ககிட்ட யாராவது எடுத்துக்கொள்ள விரும்பினா விட்டுருங்க. ஆண்டவரே உங்களுடைய கருத்துல கொடுக்குறேன், எனக்கு இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், எனக்கு சாந்தமா இருக்கு கிருபைதா, எனக்கு அமைதியா இருக்கு. எப்போ மனுஷன் கோவருது, என் பொருள் இப்ப கேமா எடுத்துட்டேன்னு சொன்னவனே எனக்கு எப்படி வரும்? என்ன வந்துடும்? எனக்கு என்னுடைய பொருள். இப்ப நான் இதை எப்படி பார்க்கிறேன்? இது என்னுடைய பொருள் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்குரியதை அவர்கள் வஞ்சித்து விட்டார்கள், எடுத்து விட்டார்கள் அப்படின்னு உடனே என்ன அறியாமலே இடத்துல எடுத்துக்கிறது. பொல்லாத ஆவி என்ன தூண்டுது, பொல்லாத ஆவிகள் என்னை அவருடைய திட்டத்தை செய்ய வைக்குது, என் சமாதானத்தை கெடுத்துறது, என் அன்பை கெடுத்துறது, எனக்கு வைராக்கியத்தை கொடுத்திருக்கிறது. கோபக்காரனும் எரிச்சல் உள்ளவனாகவும் கோபக்காரியை மாற்ற வைத்து தூசணத்தையும் பொல்லாப்பை பேச வைத்து பிசாசின் பிள்ளைகளாக மாற்றி விடுகிறது. தேவ சாய
எப்படி பாடணும்? தேவ சாயம் ராகமானி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே அந்த காரியத்தை முன்னாடி நிறுத்திட்டு, ஆண்டவரே நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு வெகுமதியை கொடுக்க போறேன், வெகுமதியை கொடுக்க போறேன். இதுதான் ஒரு கிறிஸ்துமஸ் வந்தா பிரியாணி பண்ணி கிஃப்டா கொடுக்கிறது. ஆனா நம்ம கிஃப்டை யார் கொண்டு கொடுப்போம்? நான் பெத்த பிள்ளைக்கு மட்டும் தான் கொடுப்பேன், நான் பெத்த பையனுக்கு மட்டும் தான் கொடுப்பேன், என் அண்ணனுக்கு மட்டும் தான் கொடுப்பேன். இது வெகுமதி கிடையாது. இது உனக்கு புதிய வழி காட்டாது, புதிய வழி உனக்கு கொண்டு போகாது. வெகுமதி எப்படி இருக்கணும் பாருங்க. அவன் யாக்கோபை பாருங்கள், தான் சகோதரர் சொன்னா உன்னை பார்க்கிற நாள் கொண்டு போடுவேன்னு சொல்லிட்டான். உன்னை நான் கொலை செய்வேன்னு சொல்லியிருக்கிறான். கொலை செய்வேன்னு சொன்னவனதான் இப்ப சந்திக்க போறதுக்கு முன்னாடி அவனுடைய மனதில் தோன்றின என்ன எப்படி பாருங்க, அவனை சாந்தப்படுத்த வேண்டும். அவனை என்ன செய்யணும்? நம்ம சாந்தப்படுத்த மாட்டோம், கோபத்தை இன்னும் இன்னும் கோபத்தை. ஆமா, அன்னைக்கே அவர் அப்படிலாம் சொன்னார் பார்த்துங்க. அன்னைக்கு இதெல்லாம் தெரியும், இப்படிலாம் தெரியும். அப்படியே பக்கத்துல அப்படியே ஸ்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க பாருங்க, அப்படியே ஸ்பீடா ஏற்றிட்டே இருப்பான். ஆனா தேவனுடைய சாயலா இருக்கிறவர்கள், அந்த நோக்கம் உள்ளவர்கள் என்ன செய்வார் தெரியுமா? பரவாயில்ல பரவாயில்ல, பரவாயில்ல தானே, நீ அவளுக்கு செய்தி கொடு, மாமியார் தானே செய்தி கொடு, உன் நாத்தனார் தானே கொடு கொடு, உன் அண்ணி தானே கொடு கொடு. ஒப்புரவாக சொல்லும், ஒப்புரவாக சொல்லும். ஒப்புரவாக்குதல் இல்லாமல் கர்த்தருக்கு எல்லாத்தையும் வரணுமா வரணும் கேட்கும். இயேசு தன்னை ஒப்புரவாக்குதல் ஜீவபலியா ஒப்பு கொடுத்தார், ஜீவபலியா ஒப்பு கொடுத்தார். குடும்பத்துக்கு விசுவாசம் ஜெயிக்கணும், அப்படி வல்லமைகளை ஜெயிக்கணும். ஏன்னா இந்த ஒரு மாயைக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், சபை ஒரு மாயைக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்குது, கிறிஸ்தவ ஒரு மாயைக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்குது. வெளியேதான் கிறிஸ்தவம் 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 சொல்றோம், ஆனால் உள்ளுக்கு என்ன இல்ல? சாந்தம் இல்ல, அமைதி இல்ல. பிசாசு இருக்கிற இடத்துல அமைதி இருக்காதுங்க, பிசாசு இருக்கிற இடத்துல அமைதி இருக்காது, சாந்தம் இருக்காது. இப்ப இதெல்லாம் உங்களுக்கு தீர்க்க தரிசனம். உன் மனதுல அமைதி இல்ல, இப்ப நீ யாரோட இருக்கான்னு விலகி இருக்க, யார் உங்களை குடி இருக்கிறான். இன்னொரு அர்த்தமா சொன்னவங்க, வாக்குவாதம் பண்ணணுங்கிற என்ன வந்தாலே நீ தேவசாயில எழுந்துட்டா, தேவசாயில எழுந்துட்ட. கிறிஸ்தவ சபை எழுந்து போச்சுது. அதான் சபைக்குள்ள பாருங்க, இதுல இருந்தெல்லாம் கலைந்து 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 இப்படி சரித்து சரித்து எடுத்து கடைசியில கர்த்தரை வரையில பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கூட்டம் தான் இருக்கும், ஒரு பெரிய கூட்டம் தான் இருக்காது. அதுதான் நமக்கு இந்த சத்தியம் கிடைக்கும், பெரிய வாக்கியம் கிடைக்கும். ஆண்டவரே என்னை உருவாக்கும் அந்த வாஞ்சை, அந்த வாஞ்சை. நீங்க கொஞ்ச நாள் ஒரு 2 வாரம் சபை கொடுத்து விட்டுட்டு நீங்க பாருங்க, அதுக்கு ஒரு நாள் சபைக்கு வர முடியாது, வர முடியாது. கொஞ்சம் 2 நாள் ஜெபிக்க விட்டு பாருங்க, ஜெபிக்க முடியாது. அதுக்கப்புறம் கேலண்டர் வருஷம் பார்த்துட்டு அப்படி போகும்போது இன்னொரு 2 வார்த்தை சொல்லிட்டு இதான் ஜெபமும் மாறும், இதெல்லாம் மாறும். ஜெபம் என்கிறது எப்படி? யாக்கோபு ஜெபத்தை பாருங்க, தனித்து போராடுகிறான். வெகுமதி அனுப்பிட்டு இவன் போராடுறான். எப்படி போராடி இருப்பாரு? ஆண்டவரே வெகுமதியை முன்னாடி அனுப்பியிருக்கிறேன், என் சகோதரனுடைய மனம் சாந்தமடையணும். நீங்க தனித்து நின்று சொல்ல மாட்டீங்க. அதனால போன வாரம் முழங்கால்களை குறித்து பேசுறேன், முழங்கால நிக்கணும். நீங்க முழங்கால் ஜெபம் போச்சு. இப்போ ஆராதனை அப்படின்னாலே என்ன செய்யறது?
உடனே நின்று கொண்டு ஆராதிப்போம். எந்திரிச்சு நின்றுட்டு ஆராதிப்போம். நிக்கணும், நிக்க கூடாது இருக்குது, அதுவும் வசனம் இருக்குது. ஆனா முதல்ல செய்ய வேண்டியது உணர்ந்தால் நிக்கணும், சுவாத மாற்றுறது. இன்னைக்கு நிறைய மனதல் படைய தெரிய மாட்டேங்குது. கிறிஸ்து குடும்ப பிள்ளைகள் ஜெபிக்க தெரிய மாட்டேங்குது, ஜெபிக்கவே தெரிய மாட்டேங்குது. எத்தனை பிள்ளைங்க ஜோம் பண்ணுவீங்க? இதுக்காக எதுக்கு ட்ரைனிங் எடுத்துருவீங்க? பிள்ளைகளை வச்சுட்டு கொஞ்சம் பிள்ளைகள் ஜோம் சொல்லுங்க. ஃபேமிலி பிரேயர்ல முதல்ல பிள்ளைகள் ஜோம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஜோம் பண்ண பிள்ளைகளை எப்படியாவது ட்ரெயின் பண்ணுங்க. ஜெபத்தை விட்டுறக்கூடாது. ஐயா வஞ்சகம் காலம், ஏமாத்திர காலம், இந்த அனுபவம் இல்லாதனால தான் சமாதானத்தை இழந்துடுறோம். சமாதானத்தை இழந்துடுறோம். நிறைய பாருங்க, நல்ல சர்ச்சுக்கு பாட்டு பாடுவாங்க, நல்ல ஜோம் பண்ணுவாங்க, நல்லா பைபிள் வாசிப்பாங்க, ஆனா மனது சமாதானம் இருக்காது. ரெண்டு வித்தியாசம் பண்ணிக்கிடுங்க. இது ஜோம் எங்க வருது? ஜபம் எங்க வருது? உதடுல இருந்து வருது, ஆனா உள்ள கிடையாது. உள்ள கிடையாது. உதடுல பாடுது, கை தட்டுது, அப்படியே பார்க்கிற பிரசவமாக இருக்குது, ஆனா இருதயம் தூரமா இருக்குது. இருதயம் கத்துக்குள்ள இல்ல இல்ல. ஆனா கண்ணை காணி ஏமாத்துறோம். நமக்குள்ள இப்படி ஒரு பஞ்ச ஆவியை குடியிருக்கிறத விளங்காம இருக்கிறோம், அடிமையா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். திடீர்னு கர்த்தரை வருகை வருமானார், நம்ம நிலைமை எப்படி யோசிக்கிறார்? இனி பிள்ளைகளை ஜோம் வைக்கணும். அதனால சண்டே கிளாஸ் டீச்சர் இதுல ரொம்ப நீ கவனத்தை செலுத்தணும். பிள்ளைகளை எல்லா பிள்ளைகளையும் இருந்துக்க 2 வாரத்துக்கு சோப்பு நடத்துருங்க, ஜோம் வைங்க. அந்த பிள்ளைகளை அப்படியே நடத்தணும் பாருங்க. யூத் வாலிபர்களெல்லாம் ஜோம் சிகார் பாஸ்டர் நிறைய வராமல் இருக்காங்க, வராமல் இருங்க. ஐயா ஒரு பெரிய நம்ம முன்னாடி ஒரு பெரிய காரியம் இருக்குது. இயேசு கிறிஸ்து வருகை மிக சமயம். பஞ்ச ஆவி வல்லமை வேலை செய்து, ஏமாற்ற ஆவி வல்லமை வேலை செய்து, பணாசை பொருளாசை எல்லாத்தையும் கொடுத்து அதை இச்சிக்க வைக்குது. அவை எல்லாத்தையும் கடந்து அண்ணாத பாருங்க. யாக்கோபு பாருங்க, நல்ல குவாலிட்டியானதை எடுத்து வெகுமதியாக மாற்றி கிஃப்டாக மாற்றி கொடுத்துட்டு பின்னாடி தனித்து போராடுகிறான், தனித்து ஜெபம் பண்றான். ஆண்டவரே எப்படியாவது என் சகோதரனுக்கு நான் ஒப்புரவாக வேண்டும் என்று. நீங்க என்னைக்காவது ஒப்புரவாகிறதுக்காக ஜெபிக்கிறீங்களா? ஒப்புரவாக ஜெபிக்கிறீங்களா? அந்த பாயிண்ட் வச்சு இருக்கா ஜெபிக்கிறீங்களா? ஒன்று பேசவே முடியாது, முகத்தோட பார்க்க போயிருக்கீங்க. நான் இவங்களோட ஒப்புரவாக ஜெபம் பண்றேன். நான் இன்னைக்கு கொஞ்சம் வேற மாதிரி டைப்ல பிரசங்கம் பண்றேன், உணர்வுக்காக. ஏன்னா இவையில நம்ம சைக்கிள் சரிப்பட்டு வராது. இயேசு ரத்தத்தையும் சரீரத்தை வாழ்வது ஒரு ட்ரெடிஷனலா இருக்கக்கூடாது, பழக்கொழக்கத்தில் இருக்கக்கூடாது. நீங்க உணர்ந்து எடுங்க, உணர்ந்து எடுங்க. ஆண்டவரே நான் இன்றையிலிருந்து இந்த நோக்கத்தோடு நான் ஒப்புரவாக விரும்புகிறேன். ஐயா பேசாத நபர்கள் பேசுவேன் தீர்மானத்தை எடுங்க. அதுக்காக நம்ம வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து சொல்லல இல்ல. உங்க மனதுல ஒரு அமைதி வரட்டும், ஒரு சாந்த வரட்டும். சாந்த எனக்கு அவன் குறித்து எரிச்சல் வேண்டாம், அவன் குறித்து ஒரு பயம் எனக்கு வேண்டாம், அவன் குறித்து ஒரு கசப்பு எனக்கு வேண்டாம். ஆண்டவரே நான் அவங்களோட ஒப்புரவாக நான் விரும்புகிறேன். ஆண்டவரே அவங்கள பார்த்து உங்களை நான் நேசிக்கிற ஒரு வார்த்தை, அல்லது நான் எந்த தவறு செய்தாலும் மன்னிக்கிற ஒரு வார்த்தை சொல்லி நீங்க ஒப்புரவாயிருங்க. அவங்க ஏற்றுக்கொள்ள அது அவங்க பாடு. ஆனா உங்க பகுதியில நீங்க சமாதானத்துக்கு வந்துருக்கீங்க, உங்களுக்கு அது ஆர்வம் கிடைச்சிடும். எதை நம்புறீங்க? சமாதானப்படுத்துறவர்கள் வாழ்த்துவார்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். பிள்ளை அவனே சுதந்திரவாளி. தேவனுக்கு அந்த இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு நீக்கப்பட்டு அவருடைய சித்தம் செய்கிறவன் தான் சுதந்திரவாளி. ஆனால் அவரை கேட்கிறாரு, இந்த எலிசரன் சுதந்திரவாளியா இருப்பாரா? இல்லப்பா, யாருமே கிடையாது. உன் ரத்தத்தோடு வரும், உன் ரத்தத்தோடு பிறக்கும், அது அவன் சுதந்திரவாளி. இன்னைக்கு நாம் தேவனுடைய பிள்ளை சொன்னா, கிறிஸ்துவின் பிள்ளை சொன்னா, அவர் ரத்தத்தால் கழுவப்படணும், அவர் ரத்தத்தில் மறுபடியும் பிறக்கணும். மறுபடியும் பிறக்க வேண்டிய
எல்லாம் நீங்க அந்த கிரியெல்லாம் அழித்து ஒரு புது குழந்தை மாதிரி. குழந்தை பாருங்க எவ்வளவு அடிச்சாலும் அடுத்தது நினைச்சோம். அன்னைக்கு கிப்சனை 2-3 அடி கொடுத்தேன். அது ரொம்ப 3 ஏக்கர் வச்சு அப்பா அம்மா பார்த்துருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு கிப்சன் வாப்பா அப்படின்னு சொன்னா நம்ம கை கிட்டு வரோம். அந்த குழந்தைக்கு மறுபடியும் ஏதாவது கல்ல கொண்டிருந்தா சூது பார்த்துருக்குதா? இல்லவே இல்லை. ஆனா நமக்கு எப்படி யோசித்து பாருங்க, எவ்வளவு கள்ளம், எல்லாம் கவிடு, எவ்வளவு சூது, எவ்வளவு வாது, இவ்வளவு வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம்? கர்த்தரின் ஜெபத்தை கேட்பார். ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே எனக்கு இது செய்யும், ஆண்டவரே என் வீட்டுக்குள்ள வாரும், வீட்டுக்குள்ள வாரும். அவர் வரமாட்டார். அவருடைய சாயில் இருக்கிற பொல்லாத ஆளுநர் வந்துடும். அவன் சொல்லுவான், உன் உள்ளத்தை என்ன இருக்குதப்பா, என் வேலைதான் என் கிரியெல்லாம் வந்து இருக்குது, அதனால நான் தான் வந்து ஆசீர்வதிக்கிறோம். என்ன தீமை செய்ய, என்ன பொல்லாத செய்ய, என்ன சட்டம் போடு, என்ன வாக்குவதை பண்ணு, இப்படி ஒன்னை அடிமையாக்கிறோம். இல்ல அதனால சும்மா ஆண்டவரே வாக்குவதாக, ஆண்டவரே என்னை கழுவியர்களும் என்னை சுத்திகரிக்கும். யாக்கோபு கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் அனுப்பிட்டு தனியா நின்று கத்தது போராடுகிறான். பாருங்க, பொழுது விடி வர போராடுகிறான். ஜெபத்தை நிற்கிறான். ஒப்புரவாக்குதற்காக சாதனை விஷயத்துக்கு தன் சகோதரனோட ஒப்புரவாக்குறதுக்காக ஒரு நேரம் முழுது ஜெபித்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை அனுபவத்துக்கு யோசித்து பாருங்க. இந்த சத்தியம் நமக்குள்ள இருக்குதா? இந்த உணர்வு நமக்குள்ள இருக்குதா? யாராவது இதை செய்திருக்கிறோமா? நான் சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு உண்மையே செய்யலாம். துன்மார்க்கன் நீ துன்மார்க்கரை பார்க்காத, கர்த்தருடைய சத்தியத்தை மட்டும் பாரு. ஆண்டவரே நீ ஒப்புரவாக்குதலின் ஒரு சத்தியத்தை எனக்கு அனுப்பியிருக்கிறேன். நாளைக்கு தீர்மானத்தை எடுக்கட்டும். நான் யாவரோடும் நான் சமாதானம் இருக்க விரும்புகிறேன். நீங்க எத்தனை சபையில வந்து சமாதானம் இருக்கீங்க, அவங்க ஒரு அழிவு ரொம்ப சந்தோஷம். இல்லாதவங்க கூட அப்படி இல்லைன்னா சபை இடத்துல வேஸ்ட். இன்னும் காணிக்கைக்கு சபையா அல்லனா பேருக்கு சபையா இல்லை. மாற்றம் இல்லாதது சபையா இருக்க முடியாது, ஊழியமா இருக்க முடியாது, ஒரு ஊழியக்காரனா இருக்கவே முடியாது. மாற்றம் கிருபைக்கு யாரோட ஆண்டவர் எனக்கு கிருபைக்கு தாரும். யாருக்கும் ஒவ்வொரு நான் இதுக்காக ஜெபம் போறேன். என் சகோதரனோட நான் ஒப்புரவாகட்டும். என்ன கிருபை பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆனா எனக்கு எல்லாரும் பிடிக்கும். எனக்கு யாரும் விருப்பம் கிடையாது. இப்படி பேசுவோம் அவ்வளவு. ஆனா ஒருத்தர் மேல என் மன ஆழத்தில் சொல்ல முடியும். எனக்கு ஒருத்தர் கஷ்டமும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஒரு முறை ஒரு ஊழிய அனுபவத்தில் இருக்கிற ஒரு கம்பெனி பேசும்போது கேவலம் அவனுக்கு வருத்தம், எனக்கு அவன் மேல வருத்தம் அப்படின்னா இருந்துச்சு. சரி அவன் சொன்னான், உடம்புல வருத்தம் போய் பார்த்து ஜோம் பண்ணேன். ஜோம் இருக்கிற விசுவாசிக்க பாருங்க. நாங்கள் மனிதர்கள் இருக்கோம், நாங்களுக்கு உடம்புல சொல்லவே இல்லையே, நீங்க எங்க தேடி வரீங்க? நான் தெரிஞ்சுக்கிட்டே தெரியாது, உனக்கு தேவையில்லை, அன்னைக்கு எனக்கு தோணும் போது நினைச்சது, அதனால வந்தேன். தோணும் போது செய்திடணும். அதெல்லாம் பார்க்க ஒப்புரவாக்குறது சில மனசுலன்னா அப்படி இருக்குது. நானும் யார் வந்து ஜோம் நமக்கு ஜோம் தேவை. நீ ஒப்புரவாங்க, உள்ளத்துக்கு ஆழத்திற்கு ஒப்புரவாங்க. இந்த வார்த்தைகள் அர்த்தமா கரெக்ட வார்த்தை பாருங்க. ஆதியாகமத்தில் எடுத்துக்கோங்க. மீண்டும் யாக்கோபு தனித்திருந்தான். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் பாருங்க, தனி ஜெபம் ரொம்ப அவசியம். கூட்டத்தோட
நல்ல ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள்னா தேவ அன்பை ருசிக்கிறவர்கள், மனதுல இப்படிப்பட்ட விருப்பம் வருகிறவர்கள் தனி ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா அவங்க கேள்வி கேட்கறது தப்பா எடுத்துறாதீங்க. தனியா உட்கார்ந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் ஜெபம் பண்றீங்க யாராச்சும்? 2 மணி நேரம், 1 மணி நேரம் சிஸ்டர்ஸ் எல்லாம் 2 மணி நேரம் இருக்கிறாங்க, 5-6 பேர் இருக்கிறாங்க. பிரதர் செய்யல இன்னொரு அரசு சொல்லிடுவாங்க, பெண்கள் எவ்வளவுதான் விழுந்து ஜெபம் பண்ணாலும் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. ஆனா ஒரு வீடு ஆசீர்வதிக்கப்படணும்னா புருஷர்கள் ஜெபம் பண்ணுங்க. உன் வீடு நல்லா இருக்கணும்னா என்ன செய்யறியா? நீங்க ஜெபம் பண்ணணும், நீங்க தனித்து ஜெபம் பண்ணணும். யாக்கோபு பாருங்க, மனைவி தன் பிள்ளைகள் எல்லாத்தையும் ஆற்ற கடக்க பண்ணிட்டு பிந்தி தனிக்கிறத வாசிக்கணும். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் வரை அவனோடு போராடி அவனை மேற்கொள்ளாதை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டான். இப்ப என் மனதில் இருக்கிற இந்த நோக்கத்தை நீர் ஆசீர்வதிக்காவிட்டால் அவன் மனதில் நோக்கம் என்ன? ஒப்புரவாகுது. அந்த கிஃப்ட் கொடுத்த நோக்கம் என்ன? ஒப்புரவாகுது. தனித்திருக்க நோக்கம் என்ன? ஒப்புரவாகுது. இப்ப என்ன ஆசீர்வாதம் விரும்புறாரு? அவனுக்கு ஆசீர்வாதம் பெற கிடையாது. ஆடு மாடு எல்லாம் செழிப்பு இருக்குது, எல்லாம் செழிப்பு இருக்குது. இன்னைக்கு நீ எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான், எல்லாத்தையும் நண்டப்பட இருக்கிறான். இது ஆசீர்வாதம் இல்லை. இதை வைத்து நீ பெரியார் சொல்லிவிடாத. இதனால் நான் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு சொல்லாத. நீ உன் சகோதரனோடு ஒப்புரவாக்குறதா நீ ஆசீர்வாதம். கேட்கிற பாருங்க, நீர் என்னை ஆசீர்வதித்த ஒழிய உம்மை நான் போக விடுறதில்லை. இப்ப அவன் நின்னது, ஆண்டவரே எனக்கு ஆடுதாரும் மாடுதாரும் வீடுதாரும் பிள்ளைதாரும் குட்டிதாரும் இக்காக கேட்கிறான். அவனுக்கு எல்லாம் ஏராளமா இருக்குது, எந்த குறை கிடையாது, செல்வம் செழிப்பு எல்லாம் இருக்குது. ஆனா மனதில் அமைதல் மட்டும்தான் இல்லை. அவன் மனதில் சாந்தம் மட்டும் இல்லை. அந்த சாந்தத்தை அமைதலை பெற்றுக் கொள்வதற்காக, அவன் ஒப்புரவாக்குவதற்காக அவன் ராவு முழுவதும் போராடுகிற இந்த அனுபவம் சபைக்கு இருக்கிறதா? இந்த அனுபவம் விசுவாச குடும்பத்துக்கு இருக்கிறதா? இந்த அனுபவத்தை ஒரு பிள்ளைகளுக்கு இங்க போதிக்கிறீங்களா? நீ கர்த்தர் நம்மளுக்கு வைக்கிற ஒரு பெரிய கேள்வி. இந்த பெரிய கேள்வி நம்ம ஆண்டவர் உனக்கு ஒரு வீட்டை கொடுக்க போறான்னு சொன்னா உடனே கரணம் தட்டி சோத்திரம் சோத்திரம் சொல்லுவான். இதெல்லாம் பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்க. இவையெல்லாம் பெரிய ஆசீர்வாதம் இல்லை. இவை எல்லாம் இருக்கிறது. யாக்கோபுடைய மனதில் இருந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் தேடுதல். என்ன தேடுகிறான்னு சொன்னா, ஐயா என் சகோதரன் அவன் ஒப்புரவாகணும், அவனுக்கு சாந்தம் கிடைக்கணும், நான் பார்க்கும்போது அவன் என்ன நேசிக்கிறவனா மாறணும். நீங்க எப்படி ஒரு சத்துக்களுக்கு அடிக்க சொல்றோமா? நடவான ஒரு ஆப்பிரி ஜெபத்தை அனுபவத்தில் சத்தி இந்த வசனம் காட்டி பாருங்க. என்னைக்காவது உங்களை எதிர்க்கிறவங்க போராடுறவங்களுக்காக ஆண்டவரே நீங்க அவங்களை ஆசீர்வதிங்க நீங்க கேட்டீங்களா? கொஞ்சம் ஆண்டவரே அவன் ஜோபிட்டை கை வர போறது இல்லை, கால் வர போறது இல்லை. கடைசி சொன்ன கூட அத்தனை அம்பது சொன்னதுல யார் வந்துடும்? வந்துடும். உடனே அந்த மாதிரி செய்யாதீங்க. அந்த ஜெபம் எப்படி வருதுன்னா, உனக்கு இருக்கிற அந்த பொல்லாத ஆவியை அப்படி ஜெபிக்க வைக்குது, அப்படி நினைக்க வைக்குது. தேவ ஆவியை உணர்த்திட்டே இருப்பாரு, மனதில் இருப்பாரு. மண்டலத்தை ஃபீல் பண்ணிடலாம், எடுத்து விடலாம். ஞாபகம் ஆண்டவரே அவனை குறித்த கசப்பு எனக்கு வேண்டாம், அவனுக்கு என்னை கசந்து கொள்ளுகிறான் என்று சமாதானத்தை பண்ணத்தக்கதாக ஒரு அபிஷேகத்தை என்று வை, ஆசீர்வாதத்தை என்று தாரும் என்று யாக்கோபுடைய புதிய ஏற்பாட்டுடைய ஜெபம் இல்லை, கிறிஸ்துவின் ஜெபம். அந்த பாரமுக்கு அன்னைக்கு கிடைச்சது. சும்மா யாக்கோபுரை வயிற்றுல கத்தது, சும்மா வயிற்றுல. இன்னைக்கு யோசித்து பாருங்க, நானும் நீங்களும் இந்த மாதத்தின் முதலாவது உயிர்த்தெழுந்த நாளிலே விசேஷமா கர்த்தருடைய ரத்தத்தை சரீரத்தை பார்ப்பதற்கு முன்னாடி இந்த அனுபவங்களுக்கு வரட்டும், இந்த அனுபவம் வரட்டும். சொல்றேன், அவங்கள மன்னிக்கிறாங்க மன்னிக்கலையோ, நீங்க மன்னிக்க ஆயத்தமா இருக்கு, நீங்க ஒப்புரவாக ஆயத்தமா இருக்கு.
நீங்க அதுக்காக சொல்ல மாட்டீங்க. கர்த்தராங்க மாற்றத்தை உண்டாக்கினார். பாருங்க, ரெண்டு ஒரே தாய் வயித்துல வந்தாங்க. அது ரெண்டு பிள்ளைங்க. ரெண்டு பிள்ளைங்க எவ்வளவு வாசமா இருக்கும் பாருங்க. உலகத்துல பாத்தீங்கன்னா எங்க சாருக்கு எங்க சமூகம் இருந்தாங்க. அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க, செல்வன் வாசு, ரெண்டு பாருங்க. இவன் என்ன பண்ணா அதான் ரெண்டு பிரியமே மாட்டாங்க. ஒரே மாதிரி பண்ணாங்க. ரொம்ப அற்புதமா ஒரே மாதிரி பண்ணாங்க ரெண்டு பேரும். எங்க சிறுதான் நாங்க ஒண்ணா பிடிச்சோம். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. யாக்கோபு ஏசாவும் ஒண்ணாதான் வந்தாங்க. ஒரே தாய் வயிற்றிலே ஒரே தாய் பால் குடித்து வளர்ந்தவர்கள். அதே மாதிரி ஒரே சபையில இருந்து ஒரே உபதேசத்தை கேட்டு ஒரே சத்தியத்துல வளர்ந்துருக்கும். ஆனா இங்க எப்படி இருக்குது? ஏசாவும் யாக்கோபு மாதிரியும் ஒருத்தர் விருப்புகளை வைக்கிறது நம்ம சொல்ல முடியல. பொதுவாக பார்க்கிறோம், கிறிஸ்தவத்துல பார்க்கிறோம், பெரியவங்க சபையில பார்க்கிறோம். அனுபவம் இருக்கவே கூடாது. ஜபம் எப்படி மாறணும்? ஒப்பர வாக்குதல் ஜபமாய் மாறணும். அதான் இயேசு சொல்கிறார். அந்த இடத்துல வார்த்தைகளை எடுத்து காட்டுறாரு. சங்கீதத்துல ஒரு வார்த்தை எடுத்து காட்டுறாரு. வாசிங்கள் சங்கீத புஸ்தகம் 109 சங்கீதம் 3 நாட்கள் வாசிப்பாங்க. பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரம் இல்லாமல் என்னோட போர் செய்தார்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். நானோ அந்த வார்த்தை நம்ம கவனிக்கணும். எந்த சூழ்நிலையில அவர்கள் இந்த வார்த்தை வீட்டு நல்ல படிக்க எல்லாம் சேர்த்து படிக்கிறாங்க. ரொம்ப அற்புதமா இருக்குது. சங்கீத புஸ்தகம் 109 சங்கீதம் 3:4 வகையை உண்டாக்கும் வார்த்தைகளை நானும் இருந்தேன். எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. நானும் இருந்தேன், ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தேன். மரணம் உண்டாக்குற ஆவிகள் போராடுகிறது, நிந்தை உண்டாக்குற ஆவிகள் போராடுகிறது, அவமானம் உண்டாக்குற போராடுகிறது. ஆனா அவர்கிட்ட போயுமே நினைச்சதுல யுத்தம் பண்ணிட்டே இருக்கல, பதில் பேசிட்டே இருக்கல, பதில் வாக்குவாதம் பண்ணல. அதுக்கு பதிலாக நேரம் தனியா போறாரு. நானும் சரி சொல்ல நானும் அடுத்து நானும் திருமணத்தை எடுங்க. இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தா கூட நான் போய் யாக்கோபு மாதிரி தனியா போய் இருச்சுவேன். ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். ஜெபம் இப்படி மாறணும் பாருங்க. இப்படி மாறணும். இந்த அனுபவம் இல்லைன்னா மரித்தோன்னா நரகம் தான். மரணம் இப்போதான் யாரும் தெரியாது, எப்ப என்ன நடக்கு தெரியாது. இன்று ஜீவன் போனா எங்கே சென்றிடுவா? இன்று ஜீவன் போனா எங்கே சென்றிடுவா? இந்த வேளை சிந்தனை செய் சொன்னையா எல்லாரும் இந்த வேளை சிந்தனை செய் சொன்னை அழைக்கிறாரே. உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார்.
நான் சமாதானத்தை இழந்தவனாக இருக்கக்கூடாது, சமாதானத்தை உண்டாக்குறவனாக இருக்க வேண்டும், சமாதானத்தை பண்ணுகிறவனாக இருக்கிறையா. என் வாழ்க்கையில் எனக்கு யாக்கோபை போல ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்கிறேன். இஸ்வே, இன்றைக்கு நான் அதற்காக தான் ஜெபிக்க வந்திருக்கிறேன். அன்று சரீரத்தை ரத்தத்தை பாடுபடுவதற்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு அற்புதமான தீர்மானத்தை, ஒரு உணர்வை தந்திருக்கிறேன் என்று நம்புகிறேன். ஆண்டவரே, கர்த்தர் என்னை புதிய மனிதனாக மாற்றுவதற்குதான், என்னை ஒரு புது மனுஷியா மாற்றுவதற்குதான், நம் குடும்பத்தில் புதிய அனுபவத்தில் நடத்துவதற்குதான் கர்த்தருடைய திட்டம் இது, ஆண்டுடைய நோக்கம் இது. அடுத்த ஏறத்தோடு பேசுவேன். உங்களுக்குள் யாரேனும் அப்படி செயல் ஒரு சமாதானத்தை கெடுத்திருக்கோம், ஒரு அமைதல் இல்லாமல் இருப்பீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு ஆண்டவரே எனக்கு அமைதல் கிடைக்கும்படி ஒரு சமாதானத்துக்காக ஜெபிக்க வந்திருக்கிறேன், சமாதானத்துக்காக ஜெபிக்க வந்திருக்கிறேன். எல்லா விசுவாசத்தோடு கர்த்தரோடு பேசுங்க. முதலாவது ரத்தத்தையும் சரீர பானம் நாடி நம்ம சுத்திகரிக்க ஒப்புக்கொடுங்க, இந்த விடுதலைக்கு ஒப்புக்கொடுங்க. கர்த்தருடைய சரீரம் ரத்தம் என்னது? ஆனால் இயேசுவை பாருங்கள், அவர் கடைசி வேலை கூட, அந்த சிலுவையில் கடைசி நேரத்தில் கூட அவர் அழகான ஒரு காரியம் சொன்னார், பிதாவை இவர்களுக்கு மன்னியும் சொன்னார். இன்னைக்கு அந்த மன்னிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டுமா? அந்த பலன் எனக்கு தாருங்கப்பா, அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாருங்க. இயேசுப்பா, உண்மை போல என்னை மாற்றும், எனக்கு அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. மன்னிக்கிறது கிருபை எனக்கு நீங்க தாரும், மன்னிக்கிற கிருபை எனக்கு தாரும், அந்த கிருபை எனக்கு தாரும். எனக்கு அதுதான் இதெல்லாம் வேண்டாங்க. யாக்கோபு நிறைவா இருந்துச்சு. அவனுக்கு ஒரு அற்புதமான வாட்சி, தன்னை பகைத்த ஏசாவுக்காக அவன் ஜெபித்தான். இன்னைக்கு உங்களுக்கு யார் மேல வெறுப்பு கசப்பு இருக்குது, அவங்க பகைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, விடவே முடியலாம. ஒரு நாள் சிறைச்சாலை ஊழியத்தில் நடந்த சம்பவம், ஆயுள் கைதி ஒரு கொலை செஞ்சுட்டு உள்ள போயிட்டார். அவர் இடத்துல உங்களுக்கு இது வருத்தமா இல்லையா, இந்த செய்திக்கு உங்களுக்கு கஷ்டமா இல்லையான்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன வார்த்தை தெரியுமா? நான் அடுத்தும் பிறந்து வந்தா அவனை நான் விட்டுவேன், அடுத்தும் உணர்வே இல்லை, வருத்தமே இல்லை. நமக்கு செய்திட்டமே இருக்கு. இன்னைக்கு வருத்தத்தை கர்த்தர் நான் வெளிப்படுத்துங்க. ஐயோ, இந்த பயிற்சி தவறுதான், அப்படி பேசுறது தவறுதான், இவங்களை வெறுத்தது தவறுதான், இந்த கசம் வாய்ந்தது தவறுதான். நாம் ஐக்கியம் பண்ண போறது கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்துவின் ரத்தம், அதில் பானம் பண்ண போறோம். அபார்த்தமாக பானம் பண்ணிடக்கூடாது. நீங்க தீர்மானத்தை எடுத்துருங்க. ஆண்டவருடைய புது உடன்படிக்கைக்குள்ள வாங்க, நீ தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள வா. நான் வெறுத்தது தவறுதான் ஆண்டவரே, இந்த பகைச்சது தவறுதான் ஆண்டவரே. இன்னைக்கு எனக்கு உடம்பை கொடுத்திருக்கிறீங்க, இந்த வார்த்தை எனக்காக கொடுத்திருக்கிறீங்க. ஏன் தெரியுமா? மன்னிக்க பழகிட்டேன்னா விசுவாசத்தை அழிச்சிடும், வல்லமை அழிச்சிடும், உனக்கு பெரிய சமாதானம் கிடைச்சிடும், பெரிய சமாதானம் கிடைச்சிடும். பிள்ளைகளோட ஜோம் எடுக்க, எல்லாரும் குருமனோட ஜோம் எடுக்க, எல்லாரும் இயேசு நாமத்தில் ஜோம் எடுக்க, எல்லாரும் பாட்டோடு ஜோம் எடுக்க. இந்த விடுதலை நேரம் எல்லா ஜோம் எடுக்க. ஜபம் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். இந்நாட்களை பாருங்க, ஏசா யாக்கோபு ஒருவரை சந்தித்தார்கள், கட்டிப்பிடித்துக் கொண்டார்கள், ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் உண்டாக்கினார். இன்னைக்கு உனக்கு சமாதானத்தை கொடுக்க போறார். சத்துருக்கள் சிநேகிதர்கள் மாறப்போறார்கள், உன்னை எதிர்த்தவர்கள், உனக்கு தீமை செய்தவர்கள், உனக்கு நன்மை செய்த மாறப்போறார்கள்.
இந்த சத்தியத்தினுடைய முக்கியமான பகுதி அதுதான். முக்கியமான ஒரு பகுதி அதுதான். நீ இதை செய், கர்த்தர் அதை உனக்கு செய்வார். நீங்க சமாதானத்தை விரும்பு, மன்னிக்கிறதை விரும்பு, அந்த தீர்மானத்துக்கு கடந்து வாங்க. ஒரு பெரிய மாற்றத்தை உங்க கண்கள் காணும், ஒரு பெரிய மாற்றத்தை காணும். விசுவாசத்தில் எல்லாம் கவர்மெண்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 நிமிஷம் எல்லாரும் தேவ சமூகத்தில் நிக்கலாம். 2 நிமிஷம் எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். 2 நிமிஷம் எல்லாரும் மன்னிக்கிற ஒரு அனுபவத்துக்காக, அந்த பலனுக்காக ஜெபம் பண்ணுங்க. அது ஒன்றாக என்னால முடியாது. தேவன் ஆசீர்வதிக்க தான் முடியும். ஆமென். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள அந்த பலத்தை தாருணைக்கு, அந்த கிருபையை தாரு. ஜலத்து மேல் அசைவாட ஆவியானது இன்னைக்கு நம்ம அசைவாடட்டும். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. சாந்த குணம் உள்ளவர்கள், பாக்கியவான்கள், பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். எல்லாருக்கும் நேரம் நல்லா ஒப்பு கொடுக்கணும். நம்மை ஹல்லேலூயா, சொல்லுங்க ராஜா. நம்மை உங்களில் இருக்கிற சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுள். நம்மை ஹல்லேலூயா, கர்த்தர் சாந்த குணத்தினால் நம்மை அலங்கரிக்கிறது இருக்கிறார். அதை நான் தேர்ந்து எழுதும் பொழுது நம்மை அழிந்து போகிற நம்மை வஸ்திரங்களினால் நம்மை ஹல்லேலூயா அலங்கரிக்காமல் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் தங்களை அலங்கரிக்கும்படியாக நம்மை ஹல்லேலூயா அந்த நாளிலும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கலாம். ஆண்டவரே, அந்த சாந்த இருதயத்தில் காணப்படும் ராஜா. நம்மை ஹல்லேலூயா மனமகிழ்ச்சி முகமகிழ்ச்சியை கொடுக்குமா, மனதுக்கத்தினால் ஆவி முடிந்து போகும். நம்மை ஹல்லேலூயா நன்றி கேட்ட வார்த்தையின்படியே நம்மை ஒப்புரவாகுகிற ஒரு நல்ல ஒரு ஊழியம், நம்மை ஒப்புரவுபடுத்துகிற ஒரு ஊழியம். ஆமென். ஹல்லேலூயா. பிசாசானுடைய வேலை சிதறடிக்கிற ஒரு வேலை, ஆனால் கர்த்தர் கூட்டி சேர்க்கிறவர், கர்த்தருடைய ஆவியானவர் கூட்டி சேர்க்கிறவர். ஆமென். இந்த நாளிலும் அவர் தமது கோபுதுமையை ஆமென் அவர் களஞ்சியத்தில் சேர்க்கிறவர். ஆமென். பதரையோ ஆமென் அவியாத அக்னியில் சுட்டரிக்கிறவர். நல்ல கொஞ்ச நேரம் ஒப்புக்கொள்ளுங்க. ஆண்டவரே, நான் பதராய் மாறிவிடக்கூடாது ராஜா. அன்றைக்கு ஆமென் ஹல்லேலூயா எத்தனையோ ஆண்டுகள் படித்து ஆமென் சந்திக்க போகிற ஏசா ஆமென் தன்னுடைய ஆமென் ஹல்லேலூயா ஏசாவுடைய மனநிலை யாக்கோபுக்கு நன்றாக தெரியும். ஆமென் நான் கொடூரம் உள்ளவர். ஆமென் ஹல்லேலூயா அவனுடைய மனநிலையை மாற்றும்படியாக வெகுமதிகளை அனுப்பினானே. ஆமென் நான் முழுவதுமாய் போராடினான். ஆண்டவரே ஹல்லேலூயா எனக்கு ஒரு ஆமென் மனத்தாழ்மையை கொடுங்க, ஒரு சாந்தத்தை எனக்கு கொடுங்க ராஜா. ஆமென். நல்ல அப்படியே கொஞ்ச நேரம் உன்னதமானவரை நோக்கி பாருங்க. ஆமென். நான் என் குடும்பத்துல யாரை விரோதிக்கிறேன், யாரை பகைக்கிறேன் யார் ராஜா. ஆமென் ஹல்லேலூயா என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோடு கூட இருக்கிற ஐக்கியம் எப்படி இருக்கிறது ராஜா. ஆமென். இன்றைக்கு ஆமென் உங்களை சீர்தூக்கி பாருங்க. ஐயா, நான் என் வீட்டுக்கு ஆமென் தகப்பனை வந்திருக்கிற இடத்தில் நான் எப்படிப்பட்டவளாய் நான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமென். எல்லாரையும் நான் அரவணைத்து செல்லுகிறவளாய் காணப்படுகிறேனா? என்னில் இருக்கிற சாந்த குணம் எல்லாருக்கும் காணப்படுகிறதா? ஆமென் ஹல்லேலூயா நன்றி ராஜா. ஆமென். நல்ல சீர்தூக்கி பார்க்கலாம், நல்ல சீர்தூக்கி பார்க்கலாம். ஆமென். பிசாசு பலவிதமான சோதனைகளை கொண்டு வந்து கொண்டே இருப்பான். ஆமென். நீங்க புடமிடப்பட நன்றாக உங்களை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, நான் சாந்தம் உள்ளவனாய் சமாதானம் உள்ளவனாய் இருக்க பிரியப்படுறையா, ஆனால் நேர் எதிர்மறையான காரியங்கள் சம்பவிக்கிறது. ஆமென். என்னால் சாமி தகப்பனை தாங்க முடியல. ஆமென். அவர் சிலுவையில் தன்னை முழுவதுமாய் தாழ்த்தினார், மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினாராம். ஆமென். நீங்களும் கூட மரண பரியந்தம் தாழ்த்தி ஆமென் உங்களை ஒப்புக் கொடுங்க. ஆமென். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷத்தில் மரண பரியந்தம் உண்மையுள்ளவனாயிரு. ஆமென். நீங்களும் மரண பரியந்தம் ஆமென் ஆண்டவருடைய ஆமென் ராஜ்யத்திற்காக பிரயாசப்படுங்க. ஆமென். தகப்பனை நான் சகித்து செல்லட்டும் ராஜா. என்னை ஆமென் ஏறி விதிக்கும் பொழுதும் நான் சமாதானம் உள்ளவனாய் சாந்தம் உள்ளவனாய் காணப்படட்டையா. ஆகவேதான் ஹல்லேலூயா மயிர் கத்திரிக்கப்படுக ஆமென் கொண்டு போகிற ஆட்டுக்குட்டியை போல அவர் வாய் திறவாது இருந்தாராம். ஆமென். ஆமென். உம்மிடத்தில் இருக்கிற அந்த சாந்தம் ஆமென். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். ஆமென். அந்த குணம் எனக்கு வேணும் ராஜா. ஆமென். உம்மை போல என்னையும் மாற்றுங்க ராஜா, உம்மை போல என்னையும் மாற்றுங்க ராஜா. ஆமென். கொடுமையானவன் இனி என் பக்கம் வரக்கூடாது. ஆமென். பிசாசின் வார்த்தைகளுக்கு நான் செவி கொடுக்க கூடாது ராஜா. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல உங்களை ஒப்புக்கொள்ளுங்க, நல்ல ஒப்புக்கொள்ளுங்க சகோதரனே.